Hi viewers, welcome to Haspa Cooks channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா சிக்கன் பிரியாணி. ஒரு 2.5 kg சிக்கன் எடுத்துருக்கோம், 2 கிலோ அரிசிக்கு. இதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், இது டேஸ்ட்டுக்கு, புதினா, கொத்தமல்லி தழை, தக்காளி, பச்சை மிளகாய், இது தாளிப்புக்கு போட வேண்டிய பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 2 பிரியாணி இலை. இதை தவிர்த்து எதுவும் போடாதீங்க. இது வந்து அரைக்கிறதுக்கு இது வந்து 50 கிராம் பட்டை எடுத்து வச்சுருக்கோம், 25 கிராம் கிராம்பு, ஏலக்காய். இந்த அளவை மெயின்டைன் பண்ணி இது வந்து 2 கிலோ அரிசிக்கு போடக்கூடிய அளவு. இதை வந்து நீங்கள் அரைச்சி பவுடராக்கி எடுத்துக்கணும். எப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா, நெய், கடலை எண்ணெய். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி மேரினேட் பண்ணுறதுங்கிறது இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பூன் கணக்கில் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து நீங்கள் தாளிக்கிறதுக்கும் போடுவீங்க, அதனால கொஞ்சம் மிதமான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது தயிர். தயிர் உள்ளதை சேர்த்துனாலும் இதுக்கும் கொஞ்சம் நீங்கள் அடிக்குவேட்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம சேர்க்கறது மிளகாத்தூள். மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா போதும். நம்ம அதில் வந்து கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு. உப்பு வந்து தூள் உப்பே இதுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இப்படி தூணாப்பில் சேர்த்து இதை மொத்தத்தையும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் போட்ட கலவையை இப்படி நல்லா பிசைஞ்சு விடணும். இது எதுக்காக சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, இது மூலமாக சிக்கனில் வந்து உங்களுக்கு காரம், உப்பு பிடிக்கும். அது போக சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ கேஸையும் நீங்கள் மிச்சம் பண்ணலாம். அதுக்காக சிக்கனை வந்து நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம், நீங்கள் தாளிக்கிற டைம் வரைக்கும் 10 நிமிஷம் இதை வந்து ஓரமாக வச்சுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாச்சு. பிரியாணிக்கான பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. பாத்திரமும் காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமான லெவல்லே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு டெக்கரேஷனுக்கான வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா நம்மளுக்கு பொரியும். வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஆன பிறகு நீங்கள் அதை வடித்து எடுத்து வச்சுக்கணும். இது வந்து ஃபைனலாக வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக நீங்கள் பண்ணுவீங்க. அதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஓகே, ஆனியன் வந்து நம்ம பிளேட்டில் மாற்றியாச்சு. அடுத்தது எண்ணெய் நம்மளுக்கு காஞ்சிதான் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இது பொரிஞ்சிருச்சு. அடுத்தது நான் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தேன். அந்த பச்சை மிளகாயை போடுங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் பொரிக்கும், ஸோ பார்த்து கவனமாக போடுங்க. பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் க்ரீனிஷாக மாறிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய ஆனியனை நீங்கள் மொத்தமாக போட்டுருவோம். அது கூடவே ஒரு இனுங்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை, ஆனியன், இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் போட்டுருங்க. நான் பேஸ்ட்டாக தான் வாங்கி பயன்படுத்துவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நீடு இருக்குது அப்படின்னா இஞ்சி பூண்டே வந்து விழுதாக அரைச்சிக்கோங்க. நம்ம இதில் அளவாக போட்டால் போதும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் அளவாக போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க.
எப்போவுமே பிரியாணி பொறுத்தளவுக்கு எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஆனியன் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரியாணிக்கு எண்ணெய் அதிகமாக எப்போவுமே ஊற்றினாலும் சரி வரும். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் சின்ன வெங்காயம் காமிச்சிட்டிங்கன்னா அந்த சின்ன வெங்காயத்தை 1-2 அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இது எதுக்கு சேர்க்குறது அப்படின்னா இந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு எப்போவுமே குழம்புக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப ருசியாக இருக்கும். அதே போல் இந்த சின்ன வெங்காயம் நீங்கள் பிரியாணிக்கு அரைச்சி போடும்போது உங்களுக்கு நார்மல் பிரியாணி இன்னும் கொஞ்சம் ருசி கொடுக்கும். ஸோ இதை மறந்துடாதீங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இதை வந்து நான் நல்லா மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஃபுல்லாகவே தூவி விட்டுக்கணும். நம்ம எடுத்த அளவு வந்து 1 கிலோக்கான அளவு. நீங்கள் எக்ஸ்ட்ரா அரிசி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது போடும்போது உங்களுக்கு பிரியாணி மசாலாங்கிறது ஒன்று தேவையே இல்லை. இந்த பொடியிலேயே அந்த டேஸ்ட் வந்துடும். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். இந்த மாதிரி பதத்துக்கு கன்சிஸ்டன்சி வந்ததும் இதுக்கு அடுத்தது நம்ம அரிஞ்சு வச்சிருந்த புதினா, மல்லித்தலை வந்து அலசி வச்சிடணும். அலசிட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெந்ததும் அதுக்கு அடுத்தது நம்ம தயிர் யூஸ் பண்ணிக்கணும். நான் 10 ரூபா பேக்கெட் தயிர் தான் வாங்கினேன். மெரினேட்டுக்கு ஒரு 1/2 பேக்கெட் ஊற்றியாச்சு. பிரியாணிக்கு ஒரு 1/2 பேக்கெட் நம்ம ஊற்றிடணும். நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் இந்த மாதிரி மிதந்து வரணும். கூடவே வந்து நம்ம போட்டிருக்கிற இன்கிரிடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து ஸ்பைஸியாக வெந்துடணும். உங்களுக்கு அந்த பச்சை வாசமே போயிட்டு லைட்டாக அந்த நம்ம போட்டோம் இல்லைங்களா அந்த அரைச்ச விழுதனுடைய ஸ்மெல் லைட்டாக தென்படும். அந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி ஆயில் மிதக்க கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கணும். இது நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது நம்ம சிக்கன் வந்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கனுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணிக்குன்னு சொல்லி வாங்கினால பெருசாகவே வெட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வெட்டி வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு சின்னதாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சின்னதாகவே வாங்கிக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. இது கூட இந்த வந்து உங்களுக்கு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து அப்படியே மேலே ஊற்றிக்கோங்க. பிகாஸ் இது வந்து வெறும் தயிர், மிளகாத்தூள் தான். ஸோ நீங்கள் கழுவுன தண்ணி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து தண்ணியை நல்லா ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? ஊற்றிட்டு நல்லாவே வந்து சிக்கனை கிளறி விடுங்க. சிக்கன் வதங்குறதுக்கு ஈஸியாக கொஞ்சம் நல்லா பஞ்சு போல் ஆகிறதுக்கு இது மேலேயே வந்து கொஞ்சம் உப்பும் தூவி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் போட்டு நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. சிக்கன்லேயே வந்து உங்களுக்கு தண்ணி விடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இதை மூடி வச்ச கேப்பில் வந்து நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். நல்லா கழுவி
ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சதுக்கு இதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற கணக்கில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் போட்டது 5 டம்ளர் அரிசி, ஸோ 8.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா நம்மளுக்கு மொட்டாக வந்துருச்சு. எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு மிதக்கணும். இந்த அளவுக்கு தான் உங்களை ஸ்டார்டிங்கில் எண்ணெய் ஊற்ற சொன்னேன். இப்படி சிக்கன் வந்து மொட்டாக உங்களுக்கு வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சிக்கனுமே டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் நம்ம எதிர்பார்த்தபடி பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8.5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கோம். அதை வந்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் ஊற்றி இருக்கிற உப்பு காரம் வந்து நீங்கள் சிக்கனுக்கு மட்டும்தான் அது உங்களுக்கு செட் ஆகும். இதுக்கு வந்து நீங்கள் உப்பு ப்ளஸ் காரம் போட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. நல்லா கலக்கி ஃப்ளேம் ஜாஸ்தி பண்ணி மூடி வச்சுருக்கேன். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நீங்கள் அரிசி தண்ணியை வந்து ஒரு 3/4 மணி நேரம் அரிசி ஊற வைக்கணும். அரிசி ஊற வச்ச பிறகு 3/4 மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது டைம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வடித்து வச்சுக்கலாம். 3/4 மணி நேரம் ஊற வேண்டிய அரிசி நம்மளுக்கே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. 1 மணி நேரம் ஊறிடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அரிசி இது மாதிரி தண்ணி வடித்து அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லாவே கொதி வந்துருச்சு. சிக்கனும் கொஞ்சம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம இப்போ உப்பு காரம் பார்க்கணும். உப்பு காரம் பார்த்துட்டு அரிசி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, உப்பு வந்து எப்போவுமே கொஞ்சமாக அரிசி போடுறதுக்கு முன்னால் இந்த தண்ணியில் வந்து உப்பும் சரி காரமும் சரி அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணுறோம். நல்லா அரிசி போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த அரிசி வந்து உங்களுக்கு வேக வந்து சென்டரில் வந்து அரிசியாக மட்டுமே கிளறி விடாமல் விட்டுட்டிங்கன்னா அரிசி வந்து அந்த சாப்பாடு அப்படியே ஒயிட் ரைஸ் மாதிரி வந்து நடுவில் நின்றும். ஸோ இதை வந்து நீங்கள் என்னென்னா நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த வேக அந்த டேஸ்ட் வந்து எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஒயிட்டாக வந்து உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி நல்லா போட்டு கிளறினையும் லைட்டாக லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிருச்சு அரிசி. இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நெய் வந்து அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் எண்ணெய் ஊற்றும் போதே வந்து நெய்யை வந்து ஊற்றி கொஞ்சம் நெய் கூடவே ஊற்றிக்கோங்க. இல்லை பாருங்கள், பிரியாணி நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தம் போட்டுடலாம். இதை வந்து நம்ம பிரியாணியை வந்து தம் போட்டு வச்சாச்சுங்க. இது மாதிரி ஒரு தட்டை வச்சு அது மேலே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நீங்கள் முதலாக வறுத்து வச்ச இந்த ஆனியன்ஸை வந்து இந்த மாதிரி பிரியாணி மேலே தூவி விட்ருங்க. இது ஒரு டெக்கர்டாக இருக்கும், டேஸ்டியாகவும். அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க.